கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏன்டா தினமும் வீடியோ லேட்டாக போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் வீடியோ ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு கைஸ். அது கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. என்னடா சும்மா இதே காரணம் சொல்லுங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுறது எனக்கு புரியுது கைஸ். நிஜமாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் வீடியோ ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது 3 நாள் 4 நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமில் நான் அப்லோட் பண்ணி பார்க்குறேன். சரி வாங்க டைம் சும்மா கருக்குள்ள பண்ணாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி படி ரொம்ப நாள் 85 86 அப்படி தான் பார்க்க போகிறோம். டைம் சும்மா பண்ணாமல் கருக்குள்ள பண்ணாமா கார் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா போன சாப்டர் ஆரம்பிக்கிறாங்க. போன சாப்டர் பார்த்தீங்கன்னா முழுஃபன் ஆரம்பிட்டு இல்லாமல் அண்டர்னா பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் டவருக்கு வந்திருப்பாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே 2 பேரும் வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாதம் தான் இருக்கும். ஒரு மாதத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 லெவலுக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பாஸ் லெவல் மாஸ்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஆஃப் தி டைனில் லூஃபன் வந்து கில் பண்ணல ஒரு டெவில் மாஸ்டர் மாதிரி இருக்கும். லூஃபன் அது கில் பண்ணியிருப்போம். அது ஒரு சேம் தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லெவல் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 85 தான் லெவலில் இருக்குது 2 மாஸ்டரும். இந்த டீமனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பேர் தான் சொல்கிறாங்க. இந்த ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்பைடர் டீமனே கூப்பிட்டுங்கன்னா, அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக டீமனே கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? கன்ஃபியூஷன் வேணாம். நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். சரிங்களா? கேவலமான ஹியூமன்ஸு ட்ராகன்ஸு வந்திருக்கா, இதுக்கு மேலே இது ரொம்ப ஜாலியாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லும் பாருங்க. எவனை பாட்டு கேவலமான ஹியூமன்ஸ்னு பட் எலிஃபன் அந்த டீமன் வாங்க ஒரு கை பார்த்துனா சொல்லிட்டு நம்ம அந்த சொல்கிறா பாருங்க. நான் ரெடியாக இருக்கேன் பிரதர்ன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்லிட்டா பாருங்க. அப்புறம் 2 பேரும் முன்னாடி பார்க்குறாங்க. என்னன்னா எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ்னால் நம்ம ஆளுங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பாருங்க. லூஃபன் பார்க்குறேன் என்ன விதவிதமான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனுங்கிறான். நம்ம அண்டரும் பயப்படுறோம். என்ன இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு மான்ஸ்டர்னால் 10 20 வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100 கணக்கில் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் வேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து மாஸ்டர் வந்துன்னே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மாஸ்டரோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லிட்டு அந்த சொல்கிறான். ஏன்னா போன வாட்டி இங்கே வந்துருப்போம் இல்லையா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 10 20 ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம அண்டர் அட்டாக் பண்ணிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக 100 கணக்கில் மாஸ்டர்ஸ் தான் நம்ம அண்டர் அட்டாக் பண்ணிட்டு வந்துருப்பாருங்க. நம்ம அண்டர் உயிர் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கே தெறிக்கச்சு ஓடி இருக்கான். நம்ம அண்டர் அதான் சொல்கிறான். போன வாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே சில மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மான்ஸ்டர் நினச்சி என் உயிர் காப்பாற்றிட்டு நான் ஓடினேன். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா லூஃபன் கூட இருக்கான். இந்த வாட்டி என்னால் தப்பிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு அண்டர் பார்த்தீங்கன்னா ஏச்சுன்னு இருக்கான். எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் தான் இருக்குது. நம்ம உதவிக்கு ஒரு ஆள் கூப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு லூஃபன் நம்பர் தான் நம்ம ஜியை சமன் பண்ணுற பாருங்க. ஜி நான் சமனே வந்தது நம்ம லூஃபன் கேட்குறான். ஜி நீ ரெடியாக இருக்கியா? எக்கச்சக்கமான மான்ஸ்டர் தான் இருக்குது. நீ லெவல் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜி ஓகேன்றா. பார்த்து நம்ம அண்டர் ஸ்டாக் ஆகுறான். என்ன லூஃபன் என்கிட்ட எத்தனை ட்ராகன் இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு ட்ராகன் தான் இருந்துருந்து நான் நினச்சிட்டு என்ன பார்த்தீங்கன்னா 2வது ட்ராகன் சம்மன் பண்ணுறோம். இவங்ககிட்ட எத்தனை ட்ராகன் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்டியாக லூஃபனை பார்த்துனுங்கிறான். நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா ஜிஐ உன்னோட ஃபைனல் ஃபார்ம் யூஸ் பண்ணு, உன்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜியோ பார்த்தீங்கன்னா அவளோட ஃபைனல் ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறா பாருங்க. ஆக சொல்லவே பார்த்தீங்கன்னா அவளோட ஒரு பவர் மாதிரி கெயின் பண்ணுறா. நம்ம ஜஸ்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு நம்ம லூஃபன் சந்தோஷப்படுறோம். ஒருவேளை ஜி எங்கன்னா இருக்குது அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்தினுங்கிறான். முதல்ல அந்த டார்க் ஸ்பைடர் தான் நம்ம ஈக்கணும்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புற பாருங்க. நம்ம வந்துட்டு கேட்குறான். என்ன லூஃபன் என்னை விட்டு கிளம்பிட்டீங்க பிரதர்ன்னு சொல்லி கேட்குற பாருங்க. நீ போய் வேலையை பாருப்பா மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணு சொல்லிட்டு லூஃபனை பார்த்தீங்கன்னா அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்புற பாருங்க. நம்ம அண்டருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா குன் வந்து கொலை பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். ஒரு பிளாக் பிளேஸ் தான் காமிக்கிறாங்க. அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதல் விடுற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஆளுங்க காமிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு வராங்க பாருங்க. நம்ம லூஃபன் மேலேருந்து பார்க்குறேன். என்ன இத்தனை விதமான மாஸ்டர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்குறான். என்னென்னா எக்கச்சக்கமான மாஸ்டர்ஸ் தான் இருக்காரு மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர்ஸ் நடுவில் ட்ரோனில் ஒரு ஸ்பைடர் மான்ஸ்டர் உட்காந்துருக்குற பாருங்க. கேவலமான ஹியூமன்ஸ் வந்துட்டிங்களா? அது மட்டும் இல்லாமல் ட்ராகனும் 7 டோரில் வந்திருக்கு. ஹியூமன்ஸ் ட்ராகன்ஸ் சேர்ந்து 7 டோர் வந்திருக்கீங்களே, இது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை நான் வர வைக்கிறேன். நான் ஹியூமன் ஃப்ளஷ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி எனக்கு அந்த நேரம் கச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டேமரை பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சொல்லிட்டு பாருங்க. நீ சொல்லியும் நான் ஏன் வர போகிறேன்னு சொல்லிட்டு லூஃபனை பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுற பாருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சமன் பண்ணி ஜிஎஃபி வர வைக்கிறேன். ஜிஎஃபி ஒன்னொரு சோல் பெஸ்ஸிங் யூஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான் பாருங்க. ஜிஎஃபி பார்த்தீங்கன்னா சோல் பெஸ்ஸிங் மூலமாக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் பூஸ்ட் பண்ணுறான். நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க. நம்ம லூஃபனும் பார்த்தீங்கன்னா ஜியோட அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ண சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. நம்ம ஜியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கையில் அந்த லவா ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா அட்டாக் பண்ணுறா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஜியோ பார்த்தீங்கன்னா மேலே பவர் கெயின் பண்ணியிருக்கா. லூஃபன் அவர் பார்த்துட்டு ஜியோ நான் சொல்கிறப்ப நீ பவர் ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க. ஜியோ ஓகேன்ற லூஃபன் பார்த்தீங்கன்னா போ அண்ட் ஏரோ மூலமாக அட்டாக் கேம் பண்ணிக்கிறான் பாருங்க. இந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 செகண்ட் கழிச்சுட்டு ஜியோ உன்னோட பவர் ரிலீஸ் பண்ணி சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா சேமாக அந்த பவர் யூஸ் பண்ணுற பாருங்க. 2 பவரும் அப்படியே மோடி ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆகுது பாருங்க. மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ்லாம் அப்படியே செத்து மயிறு பாருங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஜிஎஃப்ஐ காமிக்கிறாங்க. ஜிஎஃப்ஐ பார்த்தீங்கன்னா அவரோட பவர் கெயின் பண்ணி லேசர் அட்டாக் மூலமாக அங்கே இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா கில் பண்ணுங்கிற பாருங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஜீரா காமிக்கிறாங்க.
மேலே போய் அவர் பவர் அப்படியே கெயின் பண்ணுங்கிற பாருங்க. கரெக்டாக 2 செகண்ட்ஸ் கழிச்சு அந்த பவர் அப்படியே லூஸ் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எக்கச்சக்கான மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சாவுது பாருங்க. இந்த பவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த காஜ்ல இருக்கு இல்லையா, அந்த காஜ்லோட அட்டாமிக் பிளட் பார்க்குற மாரி தான் இருக்குது. உங்களுக்கு என்ன மாரி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் கருக்குள்ள பண்ணால் சீக்கிரமே இந்த மாஸ்டரை கில் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஜிஃபி இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா சோல் பச்சிங் சொல்லிட்டு ஒரு பவர் யூஸ் பண்ணியிருப்பான். அந்த பவர் பார்த்தீங்கன்னா இன்னும் 25 செகண்ட்ஸ் தான் இருக்குமா. அதுக்குள்ளே இந்த மாஸ்டர் நம்ம கில் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறான். டக்குன்னு அவனுக்கு ஒரு ஞாபகம் வருது என்னன்னா, நம்ம சோல் ட்ராகன் இருக்கு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா சமன் பண்ணான்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா ஜிஃபி அந்த சோல் ட்ராகன் சமன் பண்ணு சொல்லிட்டு சொல்கிற பாருங்க. ஜிஃபி பார்த்தீங்கன்னா அந்த சோல் ட்ராகன் அப்படியே சமன் பண்ணுறா பாருங்க. கட் பண்ணி நம்ம ஜிஏ காமிக்கிறாங்க. ஜிஏ பார்த்தீங்கன்னா அவளோட அட்டாக் மூலமாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அட்டாக் மூலமாக அங்கே இருக்கிற எக்கச்சக்கம் மாஸ்டர்னா கில் பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்கன்னா சூப்பர் ஜேஃபின்னு சொல்லிட்டு பாராட்டிருந்தாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை மாஸ்டர் மாதிரி இருக்குது பாருங்க. இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா பாய்சன் அட்டாக்னு சொல்லிட்டு நம்ம ஜிஏ மேலே பாய்சன் மேலே அட்டாக் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. நம்ம ஜிஆர் பார்த்துட்றோம் என்ன அட்டாக் பண்ணுற வரையா சொல்லிட்டு நம்ம ஜிஏ பார்த்தீங்கன்னா புது விதமான பவர் யூஸ் பண்ணுற பாருங்க. அதாவது பிளாக் ஹோல்னு சொல்லிட்டு பவர் யூஸ் பண்ணுறோம். அந்த பிளாக் ஹோல் மூலமாக அந்த பவர் கெயின் பண்ணிங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்டர் அப்படியே அதுக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிற பாருங்க. நம்ம ஜிஏ பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் பட்டாருன்னு சொல்லிட்டு 2 பிளாக் ஹோல் உருவாக்குற பாருங்க. 2 பட்டாரு 3 உருவாக்குறான்னு சொல்லிட்டு 3 பிளாக் ஹோல் மிகப்பெரிய பிளாக் ஹோல் உருவாக்குற பாருங்க. எவனை அடிக்கிட்டு வரேன்னு சொல்லி ஜியோ காண்டாகுது பாருங்க. நம்ம உல்ஃபான் பார்த்துறான். என்ன ஜி வில்லங்க போச்சு ட்ராகன் போலன்னு சொல்லிட்டு உல்ஃபான் பார்த்தீங்கன்னா ஜியோ பாட்டி லைட்டாக பைண்டன் தான் இருக்கா. இருந்தாலும் அது வெளியே காமிச்சிக்க மாட்டான். நன்னா வேலைடா பண்ண ஜின்னு சொல்லிட்டு உல்ஃபான் பாராட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிறான். என்னன்னா நம்ம உல்ஃபான் பின்னாடி அந்த ட்ரோன் இருக்குல்ல, அந்த ட்ரோனில் ஸ்பைடர் மாஸ்டர் இல்லை. எங்கடா அந்த டீமன் சொல்லிட்டு லூஃபன் ஷாக் ஆகி பார்த்துருக்க டைமில் அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் பின்னாடி அப்படியே வரும் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம லூஃபன் அட்டாக் பண்ண பாருங்க. லூஃபன் டச் பண்ணிடுறான். டக்குன்னு அந்த டீமன் ஷாக் ஆகுது. என்னன்னா நம்ம டீமன் ஆஃப் தி 9 AM இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் கூப்பிட்டுங்கன்னா இந்த ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டீமனே கூப்பிட்டுங்கன்னா சரிங்களா. இந்த ஸ்பைடர் டீமன் ஷாக் ஆகுது. என்னன்னா நம்ம டீமனோட ஃபேஸ் அப்படியே வெளியே வரும் பாருங்க. என்னடா இவன் கொண்டுட்டீங்களான்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துருங்க. ஏன்னா இந்த டீமன் அந்த ஸ்பைடர் டீமன் ஒரே லெவல் தானே. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டீமனோட அடிக்கிட்டு பாருங்க. அந்த ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா பறந்து போய் விடு. நம்ம டீமனும் பார்த்தீங்கன்னா அடிக்கிட்டு வரேன்னு சொல்லி அந்த டீமன் பார்த்தீங்கன்னா மாசாக இருக்கும் பாருங்க. அந்த ஸ்பைடர் மீன் டீமன் பார்த்தீங்கன்னா என்ன கேவலமான ஹியூமன்ஸ் கிட்ட போய் ஒன்று ஒரு லாயலிட்டி காமிக்கிற நீ இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு பாருங்க. நம்ம டீமன்னா தாறுமாற அந்த ஸ்பைடர் டீமனை போட்டு அட்டாக் பண்ணுறா பாருங்க. அந்த ஸ்பைடர் டீமன் ஒரு மாதிரி பார்க்குறது என்னடா அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டு வரான், நீ நானும் ஒரே என்னடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு பாருங்க. ஜிஎஸ்எலும் சும்மா இல்லாமல் ஒரு ஃபயர் மூலமாக அட்டாக் பண்ண பாருங்க. நம்ம வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒன்று மீட் பண்ணுறல மை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் கிட்டே பேசியிருந்தாங்க. அந்த டீமன் பார்த்தீங்கன்னா என்ன கேவலமான ஹியூமன்ஸ் கிட்ட போய் உன்னோட ராயலிட்டி காமிக்கிறியே, நீ என்ன டீமனாக இருக்கிறது தகுதி இல்லைடா, உனக்கு என்ன ஆச்சுடா, இதுக்கு முன்னாடி சொல்லி அந்த ஸ்பைடர் டீமன் கேட்குது பாருங்க. ஹியூமன்ஸை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கினேடா. ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக வீக்கான பர்சன் இல்லை, அவங்களும் பவர்ஃபுல்டான்னு சொல்லிட்டு நம்ம டீமன் சொல்கிறா பாருங்க. நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ஹியூமன்ஸ் போட்டு தரலடா, இந்த ஹியூமன்ஸ் மூலமாக உனக்கு என்ன ஆயிருக்கும், இந்த ஹியூமன்ஸில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஆளுங்களை போட்டு தரத்துக்கு வந்து பாருங்க. நம்ம டீமன்னா பிளாக் பண்ணிடுறான். என்னடா ஆச்சு உனக்கு, இந்த மாதிரி பண்ண மாட்டியாடா, இந்த மாதிரி என் வைக்கு வராத, ஃபஸ்ட்டு உன்னை ரிலீஸ் பண்ணுற இருறா, நான் சொன்னால் கேளு, உன்னை மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமன் எவ்வளோ சொல்லுது. இருந்தாலும் நம்ம டீமன் கேட்காததுனால அந்த ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா ஷேடோ குளோன் மாதிரி எக்கச்சக்கமான டீமன் ஆகுது பாருங்க. அப்போ நான் மட்டும் என்ன சும்மா வரேன்னு சொல்லி நம்ம டீமன் நானா அது ஷேடோ குளோன் மூலமாக அந்த ஸ்பைடர் டீமனை போட்டு அச்சுனுக்குது பாருங்க. நம்மளும் ஃபோன் பண்ணிங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் ஸ்பாட்டில் பண்ணிங்கன்னா பவர் கெயின் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கான் பாருங்க. இவனால் முடியாதுன்னு சொல்லிட்டு லூஃபானுக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம ஹெல்ப்புக்காக சில பேர் கூப்பிடணும்னு சொல்லிட்டு லூஃபான் பார்த்தீங்கன்னா வெளில தனமாக சிரிக்கிற பாருங்க. என்னென்னா நம்ம லூஃபானு நம்ம ஜீசன் பார்த்தீங்கன்னா மேலே போய் அந்த சோல் ட்ராகன் இருக்கு இல்லையா, அந்த சோல் ட்ராகன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ்னால் அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்லேவாக இருக்கும் வச்சுருக்கோம் இல்லையா. அந்த மொத்தமான வாரியஸும் மான்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் சமன் பண்ணுவாங்க பாருங்கள். மேலேருந்து ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸ்னால் அப்படியே கீழே வரும் பாருங்கள். இது பார்த்தோன்னே எனக்கு கும் சம்ப் ஆயிடுச்சு. இந்த சீன் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா. இங்கே கட் பண்ணி அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் தான் காமிக்கிறாங்க. இந்த டீமன் ஷாக் ஆகுது. ஏன்னா இட்டிலாம் மாஸ்டருக்கு கண்ட்ரோல் பண்ணனா ஒன்று அந்த பாஸ் லெவல் டீமனை போட்டு தந்தாரா ஒன்றுன்னு சொல்லிட்டு இந்த டீமனுக்கு தெரியும் இல்லையா, அதான் ஷாக் ஆகுது. அப்போ என்ன உன்னை போட்டு தள்ளிட்டாங்களாடா, இப்போ நேரம் நீ பணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீம் ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துனுக்குது. அது மட்டும் இல்லாமல் கிண்டல் பண்ணிட்டு வர, என்ன நீ வேஸ்ட்டு பேசுகிற, டே உன்னே போட்டு தள்ளி தந்தாங்கன்னா நீ இந்த அளவுக்கு வீக்காக இருப்ப, நீ உயிர் இருக்கிறதே வேஸ்ட்டா, நீ சேர்த்துன்னு நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த டீமனை பார்த்தீங்கன்னா நம்ம டீமனை கலாய்ச்சி விட்டுட்டு பாருங்கள். நம்ம டீமனுக்கு ஒரே காட்டி இந்தாடா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கிட்டு பாருங்கள். நான் அந்த ஸ்பைடர் டீமனை பறந்து போய் வருது. நம்ம லூஃபான் பார்த்தீங்கன்னா அது பாட்டு சிரிக்கிறான். நம்ம சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி போது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸ் வரையினா கூப்பிட்டுன்னு போது பாருங்கள். அங்கே இருக்கிற எல்லா எக்கச்சக்கமான மான்ஸ்டர் வரையிற பார்த்தீங்கன்னா மிஞ்சி போன மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு போது பாருங்கள். அந்த மான்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வாரிசு பார்த்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள்.
2 மாஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, அப்படியே வச்சுக்கிட்டு பாருங்க. நம்ம வாரியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க மாஸ்டர்லாம் போட்டு தள்ளுங்கிறாங்க. இது பார்த்துட்டு அந்த ஸ்பை டீம்லாம் ஷாக் ஆகுது. என்னது தெரியாம இவங்ககிட்ட வாய் குடுத்துட்டோமா? இந்த அளவுக்கு சண்டை போடுறானுங்களே! என்ன போட்டு விடுறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பைடர் டீமன் பார்த்தீங்கன்னா, ஷாக்கா பார்த்துருக்குது. அதுமட்டும் இல்லாம எங்கிட்ட எப்படியாச்சும் தப்பிச்சு போயாகணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டுனுக்குது. நம்ம ஜிஎஸ்ன்னு ஃபோன் பண்ணிங்கன்னா மேலே வந்துடுறாங்க இந்த டீமன் அட்டாக் பண்ணிட்டுக்கு டக்குன்னு ஒரு பிளாஸ்ட் மேலே ஆகுது என்னன்னா அங்கே இருக்கிற ஏதோ ஒரு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் அட்டாக் மூலமாக அட்டாக் பண்ணியிருக்கு பாருங்க மிகப்பெரிய பிளாஸ்ட் ஆகுது இடன் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு சொல்லிட்டு எங்கிட்ட தப்பிச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீமன் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிக்கிட்டு பார்க்குது பாருங்க டீமனுக்கு அசராமல் அப்படி நிற்கிறா பாருங்க இங்கே கட் பண்ணி அங்கே மாஸ்டர்ஸ் வாரியர் இருக்கு இல்லையா அதான் காமிக்கிறாங்க நம்ம வாரியர் மட்டும்னா அசராமல் நிற்கிறாங்க ஏதோ வந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டீமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செத்து மயிது பாருங்க நம்ம வாரியர்ஸுக்கு ஒன்றுமே ஆகல நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பை டீமனை தப்பிச்சு போட்டு பார்த்துறா இது சும்மா ஒரு வராருன்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்களோட பவர் கெயின் பண்ண ஆரம்பிங்க இன்னொரு பவர் கெயின் பண்ணு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்க நம்ம அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்என் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோல் ட்ராகன் இருக்கு இல்லையா அவங்களும் பார்த்தீங்கன்னா பவர் கெயின் பண்ணுங்கிறாங்க எல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாரும் உங்களோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க சொல்லிட்டு லூஃபன் ஒரு வார்த்தை தான் சொல்கிறேன் பாருங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் பவர் மூலமாக அட்டாக் பண்ணுறாங்க பாருங்க அந்த ஸ்பைடர் டேமன் பார்த்தீங்கன்னா பாடி அதை பார்த்தீங்கன்னா பாடிக்கு பாடி அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டு அந்த ஸ்பைடர் டேமன் பார்த்தீங்கன்னா கதறுது ப்ளீஸ் என்னை உயிரோடு விட்டுருங்க உங்கள் பவர் அளவுக்கு என்னோட இல்லைன்னு சொல்லிட்டு நான் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைடர் டேமன் பார்த்தீங்கன்னா கதறுது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுது கைஸ் நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம் பாய்